சாமானியன் படத்தோடைய கதாநாயகி அவங்க நக்ஷா சரண் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த சாமானியன் படம் வந்து வேற லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ மக்கள் மத்தியில். இந்த போஸ்டர்ஸ்னு பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. பட் இதோட ஒரு பெரிய ஃபீல் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க ராமராஜன் சார் கூட இது பண்ணது. ஆமாம். எப்படி இந்த உணர்வு எப்படி இருக்கு? எனக்கு என்னன்னாங்க, ராமராஜன் சார் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டார், ஒரு லெஜெண்ட் அந்த மாதிரி தான் ஒரு என் மைண்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் என்னன்னா, அப்படி நம்ம இமேஜின் பண்ண ஒரு சினிமா பைத்தியங்களுக்கு ஒரு இது வரும் இல்லையா, ஆக்சுவலி அவங்க வந்து அவ்வளோ இது இல்லையா, லைக் ஒரு ஸ்டார் குவாலிட்டி வந்து அவருக்கு இருந்தாலும் உள்ள இருந்தாலும் அவர் வந்து வெளில காமிச்சிக்க மாட்டாரு. மக்கள் நாயகன்னா மக்கள் நாயகன் தான், கரெக்டா இருப்பாரு. ஸோ அவர் வந்து மோர் அண்ட் மோர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அவர் ஃபேன்ஸுக்கும் சரி, ஒரு ஃபேன்ஸ்னா இப்போ நல்லா ஒரு பெரிய தளபதி ஃபேன். ஸோ எனக்கு தளபதின்னு நினைச்சாலே ஒரு சைட்ல தளபதி அண்ணா அந்த ஒரு கார்னர் இருக்கும், இன்னொரு சைட்ல வந்து நான் அங்க வச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு ஸ்டாரா செலிபிரிட்டியா பார்க்காம ஃபேமிலி மெம்பரா தான் பாக்குறாங்க. அப்பா அண்ணன் அப்படிதான் பாக்குறாங்க. நாங்க ஷூட் போகும்போது கூட மதுரையில எல்லாம் ஷூட் பண்ணும்போது 1000 பேர் கூட்டமா வருவாங்க. ஸோ வந்தோன்னே அவங்க வந்து என்ன கேட்கறது, என் கேரக்டர் எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. செகண்ட் வந்தோடனே இமீடியட்டா அப்பா நல்லா இருக்காம, அப்பா சாப்பிட்டாரம்மா, அப்பா இதை இல்லைங்க ஆக்சுவலி படத்துல தான் அங்க பொண்ணா பண்றேன் அவருக்கு இல்ல அவங்களுக்கு காது கேட்க நான் சொல்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் நான் 3rd டேக்கு அப்புறம் நானும் கிவ் அப் பண்ணிட்டேன். வந்துட்டு அப்பா சாப்பிட்டாருங்க, அப்பா நல்லா இருக்காருங்க, ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க, நான் அப்படி போயிட்டேன். ஸோ ஆனால் அதுவும் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா. அவரோட ஃபேன்ஸ் வந்து என்னையும் இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராக அக்செப்ட் பண்ணுறது வந்து ஒரு செம்ம பிளெஸிங், சூப்பர் ஃபீலிங். சார், இந்த படத்துக்கான ஒரு வாய்ப்பு வரும் பொழுது இது நீங்கள் இந்த கேரக்டர் வந்து எப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சி இது நீங்கள் ஏற்றுக்கும் போது எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? இந்த கேரக்டர் எனக்கு இது செட் ஆகுமா அப்படின்லாம் யோசிச்சதுண்டா? இல்லை ஓகே இதை நான் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும் இல்லையா. சில சப்ஜெக்ட் வந்து நமக்கு முதல்ல அது புரியலனாலும் ஓகே இப்படி தான் இருக்கும், இந்த ஜேர்னலில் தான் இருக்கும், ரைட், ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். இதை நீங்கள் இந்த 2 வேரியேஷனில் எது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு என்னன்னா, படம் வரும்போது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல ஷூட் பண்ண படம். சாமானியன் தான் ஃபர்ஸ்ட் நான் ஷூட் பண்ண படம். ஸோ நான் ஸ்கிரிப்ட் வந்து கேட்கும் போது எனக்கு என்னன்னா ஒரு சேலஞ்சிங், இது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலான கேரக்டர் இல்லை, ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் ஒரு ட்ரைனிங் எடுத்து இல்லைனா ஒரு ஒர்க் ஷாப் எடுத்து இந்த படம் கேரக்டர் பண்ணணும்னு இல்லை. அதுதான் ஐ திங்க் இன்னும் ஸ்பெஷல். அதில் என்னன்னா எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் இது கனெக்ட் ஆகும். ஒரு ரெகுலர் டெய்லி லைஃப்ல என் கேரக்டர் பேர் திவ்யா. ஸோ அந்த திவ்யா கேரக்டர் வந்து எவ்ரி பொண்ணுக்கும் வந்து கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ப்ளஸ் பொண்ணுங்களுக்கு ரிலேட் ஆகுறதுக்குள்ள கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லா ஆண்களும் கண்டிப்பாக அழுவாங்க, கேரண்டியாக அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட்டட் ஒரு ஃபேமிலி படம். என்னன்னா ரிலேட்டபிலிட்டி தான் எனக்கு மெயினாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பண்ண முடியுமான்றது எல்லா பொண்ணுக்குமே அந்த ஃபீலிங்ஸ் வர ஃபீலிங் தான். ஸோ இட்ஸ் வெரி நேச்சுரல் இன்டாக்ட். எங்கள் டைரக்டர் சாரும் அதான் சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்கியோ அப்படியே பண்ணு, அதே நேச்சரில் உன்னோட அந்த ஒரு ஃபீமேலாக எனக்கு ஒரு சர்டன் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா லைஃப்பில், அதில் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணு, கரெக்டாக வந்து அதே மாதிரி வந்து செம்ம சட்டிலாக கேரக்டர் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் நான். சரி, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் இருக்க ஒரு பொண்ணாக வரீங்களா, இல்லை உண்மையிலேயே வந்து கிராமத்தை ஒரு மையமாக வச்சு இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் வந்து கிராமத்துல இருந்து ஒரு சிட்டிக்கு வர பொண்ணா தான் கேரக்டர். ஸோ இந்த சைட்லயும் ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்கு, அந்த சைட்லயும். இது ரெண்டுல எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது? கஷ்டமா ஆக்சுவலி கஷ்டமான சில விஷயங்கள பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிராமத்து பொண்ணா நடிக்கிறது சில பேருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து பழகினதே சிட்டி பொண்ணாதான் பழகினேன், சோ அதனால எனக்கு அது செட் ஆயிடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் அதுலயே வந்து ரொம்ப வித்தியாசம்லாம். எனக்கு உங்களோட டேலண்ட வந்து நீங்க எப்படி பாத்தீங்க? எப்போ ஆஹா எனக்கு இதெல்லாம் வருமா அப்படின்ற ஒரு இது எப்படி? ஆமா, என்னன்னா ஆக்சுவலி கிராமத்து பொண்ணுனா ஒரு மதுரை இது வரணும், அந்த மதுரைனஸ் வரணும் இல்லையா. அந்த மதுரை பொண்ணுனா ஒரு கெத்தா அப்படியே பேசுற அந்த இது வரணும். மதுரைனாவே உங்களுக்கு ஒரு செகண்ட் வந்து ஒரு ஐபால். ஆமா, ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் டைம்லாம் மதுரை வந்து இப்போ எனக்கு மதுரை ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண படம் கூட அந்த கிராமத்து அந்த சைடு தான் வந்துச்சு. ஸோ எனக்கு கிராமத்து இதுவும் ஈஸியாக வந்துருச்சு. நான் சிட்டி சென்னை பொண்ணு, ஸோ அந்த பேஸும் எனக்கு கொஞ்சம் அந்த வயசுல லக்கில் எனக்கு ரெண்டும் கொஞ்சம் ஈஸியாக தான் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம். சரி, இதில்
மியூசிக் வந்து மாஸ்ட்ரோ யா அவரோட இசையில் வந்து உங்களுக்கான ஒரு படம் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராஜா சார்னாலே நம்ம டெய்லி அவர் பாட்டு கேட்டுட்டு தான் இருப்போம். எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும் ராஜா சார் பாட்டு, சோகத்துல இருந்தா இன்னும் ராஜா சார் பாட்டு கேட்போம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ராஜா சார் மியூசிக்கல்னு சொல்ற போது ஒரு செம்ம பிளெஸ்டான ஃபீலிங். அதுக்கப்புறம் நான் பண்ண மார்கழி திங்கள் கூட ராஜா சார் மியூசிக்கல். ஸோ எல்லாமே அவரோட சாரோட அந்த பாசிட்டிவிட்டியில் தான் கரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா அவர்கிட்டயே நான் வந்து ஒரு கண்டிப்பா மேபி மூவிக்கு அப்புறம் போயிட்டு கண்டிப்பா ஒரு பிளெஸிங்ஸ் நான் எடுத்துருவேன் கண்டிப்பா. ஸோ எனக்கு மோஸ்ட் ஸ்பெஷல் சாமானியன்ல ராஜா சார் என்னன்னா, படம்லாம் முடிச்சிட்டோம், ஷூட்டிங் ரேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜா சார் வந்து ராமராஜன் சார் கால் பண்ணி நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் சார் என்ன ஆச்சுன்னா, ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து அவருக்கு என்னன்னா லிப்சிங் பாட்டு எதுவும் இல்லை படத்துலன்னு சொல்லிட்டு 100% வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ராப் எல்லாம் பண்ணிட்ட அப்புறம் சார் வந்து ஒரு பாட்டு போட்டாரு. அதுதான் எந்த ராமராஜன் சார்தும் ஒன்லி லிப்சிங் பாட்டு படத்துல, அந்த அப்பா பொண்ணு பாட்டு. எனக்கு அதுக்கும் மேல ஒரு இது என்னன்னா, இப்போ ரீசெண்டா எல்லாரும் இன்னும் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கும். பவதாரணி மேம் நியூஸுக்கு அப்புறம் அதுதான் லாஸ்டா சார் போட்ட அப்பா பொண்ணு பாட்டு. ஸோ அவருக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. இப்போ எங்களுக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. மேம வந்து ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் நாங்க தத்திவாதம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல், சொல்லவே முடியாது இல்லையா? கண்டிப்பா அந்த பெயின் வந்து நீங்க சொல்லும்போது தெரியுது. இப்போ அவரோட சாங்ஸ்ல ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிச்ச பாடல்கள் ஏதாவது ஒன்று எங்களுக்காக பாடுங்க. ராஜா சார் பாட்டா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா ஏதாவது? பாட்டுக்கு எல்லாமே இருக்கு. உங்க வாய்ஸ் வேற நல்லா கியூட்டா இருக்கு. சோ அதனால இத நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பா எங்களுக்காக நீங்க பாடுங்க. ஆக்சுவலி சாமானியன் இதுவே வந்தா ஒரே ஒரு லைன் மட்டும் பாடிடுறேன். ஓகே ஓகே. அது இது சார்ட்ட எதுவும் பெர்மிஷன் கேட்கணுமா ப்ரொடியூசர்? இல்ல பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. பாட்டு ரிலீஸ் ஆன பாட்டுல இருந்து தான் ஒரே ஒரு லைன். அப்ப பாடுங்க. அப்ப பிரச்சனையே கிடையாது. கண்ணான கண்ணே மணியே முத்தே குலவிளக்கே, கண்ணான கண்ணே முத்தே மணியே குலவிளக்கே. உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. ஒருவேளை நீங்க பாடி இருக்கீங்களா இதுல? லைட்டா சிங்கருங்க சார். ஒரு நடிகையா இல்லாம தனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திறமை இருக்குன்றது எனக்கு பரவாயில்ல தெரிஞ்சிருச்சு. சரி, வேற என்ன அடுத்த படங்கள் வந்து என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல? கண்டிப்பா வந்தாச்சு, ஸ்கிரீன் முன்னாடி வந்தாச்சு. இந்த ஸ்கிரீனுக்கு அப்புறம் வந்து இன்னும் நம்ம வேற லெவல் பண்ணணும். அது என்னவா இருக்கும் அந்த படம்? இது வந்து நான் சாமானியன் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்கழி திங்கள்னு ஒரு படம் பண்ணேன். அதுல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணேன். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இப்போ நெக்ஸ்ட்டு சாமானியன், அதுக்கப்புறம் இப்போ பைக் டாக்ஸின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். பாலமுருகன் சார் லைசன்ஸ் படம் டைரக்டரோட படம் நெக்ஸ்ட் ஃபிலிம். அதில் வந்து ஒரு ஃபீமேல் லீடாக பண்ணிட்டு. ஓகே ஓகே. படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக ஒரு ஃபீமேல் ஜானரில் தான் போகுது. ஃபீமேல் ஜானரில் போகுது. ஒரு ஆந்தாலஜின்னு சொல்ல முடியாது, ஆனால் மூவி அதில் வந்து 6 கேரக்டர்ஸ் வந்து என் கூடயே ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இன்னொரு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஒரு பைலிங்குவல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், மலையாளம் தமிழ் பைலிங்குவல். அது ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சிட்டோம், செகண்ட் ஸ்கெடியூல் ஜூனில் ஸ்டார்ட் ஆகிடும். செம்ம கியூட். நீங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கீங்களோ அது மாதிரி உங்களோட ஆன்சரும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நம்ம மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறத விட நான் ஒரு ஆங்கரை வந்து நான் பார்த்து உங்களோட அந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களோட ஆன்சருக்கும் ரொம்ப சந்தோஷம். சாமானியன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் நக்ஷா சரண் பேசுகிறேன். எங்கள் படம் சாமானியன் மே 23rd ரிலீஸ் ஆக போகுது. குடும்பத்தோட தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். ரொம்ப நன்றி. vplay சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.